வணக்கம். விரைவு செய்திகளுக்காக நான் வெங்கடேஷ். வரவிருக்கும் செய்திகளை விரைவு செய்திகளாக சுருக்கமாக காணலாம். எடப்பாடி பழனிசாமியின் ஊழல்கள் குறித்து நேருக்கு நேர் விவாதிக்க தயார் என்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அதற்கு முன் தம் மீதான ஊழல் புகார்கள் மீதான விசாரணைக்கு நீதிமன்றத்தில் அவர் பெற்றுள்ள தடைகளை நீக்க கேட்டுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசு கஜானா பணத்தை அள்ளிவிட்டு அதன் மூலம் விளம்பரங்களை வெளியிட்டு இப்படி போலி பொய் பிரச்சாரம் செய்வதற்கும் அதிகார தோரணையில் போலீஸ் பாதுகாப்புடன் பொழுது பிரச்சாரம் செய்வதற்கும் பழனிசாமிக்கு இருப்பது இன்னும் 4 மாத கால அவகாசம்தான் என்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளவர்களை காவலில் எடுத்து விசாரிக்க சிபிஐ திட்டமிட்டுள்ளது. பொள்ளாச்சியில் 100க்கும் மேற்பட்ட பெண்களை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்தது தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரித்து வரும் நிலையில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வழக்கில் திடீர் திருப்பமாக அதிமுக மாணவரணியின் நிர்வாகி அருளானந்தம் மற்றும் அதிமுகவை சேர்ந்த பாபு, ஆரன்பால் ஆகியோரை சிபிஐ அதிகாரிகள் நேற்று கைது செய்தனர். நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து அவர்கள் அனைவரும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் அவர்கள் 3 பேரையும் காவலில் எடுத்து விசாரிக்க சிபிஐ திட்டமிட்டுள்ளது. இதற்கான மனு நீதிமன்றத்தில் விரைவில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக சிபிஐ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள அதிமுக நிர்வாகியை நீக்கிவிட்டதால் அதிமுக புனிதமாகிவிடாது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன் விமர்சித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொள்ளாச்சி விவகாரத்தில் தொடர்புடையவர்கள் மற்றும் அவர்களுக்கு உடந்தையாக இருந்த அனைவர் மீதும் சிபிஐ உரிய விசாரணை நடத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். மத்திய அரசின் விவசாய விரோத சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி வடமாநில விவசாயிகள் பல்லாயிரக்கணக்கானோர் தலைநகர் டெல்லியை முற்றுகையிட்டு 4 எல்லைகளிலும் போராட்டம் நடத்தி வருகின்றனர். 43வது நாளாக நடைபெற்று வரும் இப்போராட்டத்தின் போது கடும் குளிரால் ஏற்பட்ட உடல்நலக்குறைவாலும் விபத்துகளில் சிக்கியும் 79 விவசாயிகள் இதுவரை உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் இன்று கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் விவசாயிகள் டிராக்டர் பேரணி மேற்கொண்டுள்ளனர். தலைநகரின் 4 எல்லைகளிலும் இந்த டிராக்டர் பேரணி நடைபெறுகின்றது. விவசாயிகளின் போராட்டத்திற்கு ஆதரவாக பஞ்சாப் மாநிலத்தில் இளைஞர்கள் பாராக்களில் பறந்து தங்கள் ஆதரவை தெரிவித்தனர். சிவகங்கை மாவட்டம் கண்டரமாணிக்கத்தில் பெரியார் மணியம்மை பல்கலைக்கழக இணைவேந்தரும் தொழிலதிபருமான மறைந்த வி.கே.யின் கண்ணப்பன் திருவுருவ சிலை திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் திமுக தலைவர் ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் கலந்து கொண்டு வி.கே.யின் கண்ணப்பன் சிலையை திறந்து வைத்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய மு.க. ஸ்டாலின், முத்தமிழறிஞர் கலைஞரிடத்தில் நகமும் சதையுமாக பற்றுக்கொண்டவர் வி.கே.யின் கண்ணப்பன் என்று கூறினார். தொழிலதிபராக உழைப்பால் உயர்ந்தவர், தன்னம்பிக்கையின் அடையாளமாக திகழ்ந்தவர் வி.கே.யின் கண்ணப்பன் என்றும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் புகழாரம் சூட்டினார். இந்தியாவில் மேலும் 20,346 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் இதுவரை 1,03,95,278 பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 1,16,859 பேர் குணமடைந்துள்ளனர். 2,28,083 பேர் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். தொற்றுக்கு பலியானோர் எண்ணிக்கை 1,50,336 அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெட்ரோல், டீசல் விலை இன்றும் உயர்த்தப்பட்டிருப்பதற்கு வாகன ஓட்டிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். சர்வதேச சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் மாற்றியமைத்து வருகின்றன. அதன்படி சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை இன்று லிட்டருக்கு 21 காசுகள் உயர்ந்து 86 ரூபாய் 96 காசுகளுக்கு விற்பனையாகின்றது. டீசல் விலை லிட்டருக்கு 26 காசுகள் உயர்ந்து 79 ரூபாய் 72 காசுக்கு விற்பனை செய்யப்படுகின்றது. எரிபொருட்கள் விலையை தொடர்ந்து உயர்த்தி வருவதற்கு வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தை ஆரம்பம் முதலே அதிமுக அரசு மூடி மறைப்பதில் முனைப்பாக இருந்தது என்று மக்களவை திமுக குழு துணைத் தலைவர் கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தை வெளியில் கொண்டு வரக்கூடாது என்பதில் அதிமுக அரசு குறியாக இருந்தது என்றார். காவல்துறையில் புகார் அளித்த பெண்கள் கூட மிரட்டப்பட்டனர். திமுக தொடர்ந்து வலியுறுத்தியதன் விளைவாக அந்த வழக்கு சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டது என்று கூறினார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு இதுவரை முறையான பாதுகாப்பு வழங்கப்படாதது வருத்தத்திற்குரியது எனவும் கனிமொழி தெரிவித்தார். தற்கொலை செய்து கொண்ட சின்னத்திரை நடிகை சித்ராவின் கணவர் ஹேம்நாத் ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார்.
சென்னை அடுத்த நசரத்பேட்டையில் உள்ள தனியார் விடுதியில் உள்ள அறையில் கடந்த 9ஆம் தேதி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தற்கொலைக்கு தூண்டியதாக சித்ராவின் கணவர் ஹேம்நாத் ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். தனக்கும் சித்ராவுக்கும் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை என மனுவில் கூறியுள்ளார். ஜாமீன் தொடர்பாக வரும் 18ஆம் தேதிக்குள் பதிலளிக்க நசரத்பேட்டை காவல் ஆய்வாளருக்கு உத்தரவிட்டுள்ளது. இதனிடையே இந்த வழக்கு சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறைக்கு மாற்றப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னை ஆதம்பாக்கத்தில் போலீஸ் விசாரணைக்கு பயந்து இளைஞர் ஒருவர் பிளேடால் அறுத்து தற்கொலைக்கு முயற்சித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அம்பேத்கர் நகரை சேர்ந்த லோகேஷ் வழக்கு சம்பந்தமாக காவல் நிலையத்தில் கையெழுத்து போடாததால் வீட்டிற்கு போலீசார் வந்தபோது லோகேஷின் தாய் அம்மு தனது மகனை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றால் மண்ணெண்ணெயை ஊற்றி தற்கொலை செய்து கொள்வேன் என மிரட்டியதாக தெரிகின்றது. மீண்டும் போலீசார் வந்து விடுவார்களோ என்ற அச்சத்தில் லோகேஷ் பிளேடால் முகம் கழுத்து பகுதிகளை கிழித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார். தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவரை போலீசார் பார்க்க சென்றபோது அங்கிருந்தும் அவர் மாயமாகிவிட்டார். நீட் தேர்வில் 500க்கு மேல் மதிப்பெண் பெற்றும் மருத்துவ சீட் கிடைக்காததால் ஏமாற்றமடைந்த மாணவர்களும் பெற்றோர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் மருத்துவ படிப்பிற்கான 2ஆம் கட்ட கலந்தாய்வு கடந்த 3 நாட்களாக நடைபெற்று வருகின்றது. முதலில் அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீட்டின் மூலம் கலந்தாய்வு நடைபெற்றது. மருத்துவ படிப்பிற்கான கல்லூரிகளின் சேர்க்கைகளை உயர்த்தாமலேயே கலந்தாய்வு நடத்தி வருவதாகவும் கலந்தாய்வில் தேர்ச்சி அடைந்த மருத்துவ படிப்பிற்கான இடம் கிடைக்கும் மாணவர்களுக்கு உறுதியான கல்லூரியை தெரிவிக்காமல் இழுத்தடிப்பதாகவும் குற்றம் சாட்டி மாணவர்களும் அவரது பெற்றோர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெரம்பலூர் அருகே வேளாண் சட்டங்களை ரத்து செய்ய வலியுறுத்தி சிறுவர் சிறுமியர் உள்பட கிராம மக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். டெல்லியில் நடைபெறும் விவசாயிகள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தும் வேளாண் சட்டங்களை ரத்து செய்ய வலியுறுத்தியும் துறைமங்கலம் பகுதி மக்கள் பாலக்கரை பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் அம்பேத்கர் இளைஞர் நற்பணி மன்றத்தினர், சிறுவர் சிறுமிகள் உட்பட 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக 1000க்கும் மேற்பட்ட ஆடுகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. கள்ளக்குறிச்சி மாவட்டம் முழுவதும் நேற்று கனமழை பெய்தது. கனமழையால் கல்வராயன் மலை அடிவாரத்தில் பாப்பாத்திமூலை ஓடை பகுதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் ஆட்டுக்கொட்டகையில் அடைக்கப்பட்டிருந்த 1000க்கும் மேற்பட்ட ஆடுகள் அடித்துச் செல்லப்பட்டன. இதனை கண்ட ஆட்டுக்கொட்டகை உரிமையாளர்கள் கதறி அழுதனர். 1000க்கும் மேற்பட்ட ஆடுகள் ஒரே இரவில் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டதால் கிராமமே சோகத்தில் மூழ்கியது. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு தமிழ்நாட்டில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குமரிக்கடல் முதல் வட தமிழக பகுதியில் வரை நிலவும் வளிமண்டல சுழற்சி மற்றும் கிழக்கு திசை காற்று காரணமாக தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்திற்கு தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழைக்கும், அடுத்த 5 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கும் வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழையால் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சிராபாளையத்திலிருந்து வெள்ளிமலை செல்லும் பிரதான சாலையில் கடும் மண் சரிவு ஏற்பட்டுள்ளதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழையால் ஏரி, ஆறு, குளம் உள்ளிட்ட நீர்நிலைகள் நிரம்பின. ஆங்காங்கே சாலையோர மரங்கள் முறிந்து விழுந்தன. வெள்ளிமலையிலிருந்து சேராப்பட்டு செல்லும் சாலையில் புழுவப்பாடி பகுதியில் ராட்சத மரம் முறிந்து விழுந்ததில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் கிராம மக்களே ஈடுபட்டனர். அதிகப்படியாக மழையால் வெள்ளைமலையில் உள்ள பெரியார், மேகங்காவியம் உள்ளிட்ட நீர்வீழ்ச்சிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகின்றது. கள்ளக்குறிச்சி அருகே கூத்தங்குடி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு செல்லும் சாலையில் உள்ள பாலம் உள்வாங்கியதால் நோயாளிகள் செல்ல முடியாமல் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் செல்லும் வழியில் சாலைகள் கட்டப்பட்டிருந்த பாலம் கனமழையால் உள்வாங்கியது. இதனால் நோயாளிகள் மற்றும் ஆம்புலன்ஸ் செல்ல முடியாத நிலை உள்ளது. பாலம் சீர்கேடு குறித்து பலமுறை அதிகாரிகளிடம் எடுத்தும் கூறியும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டிய கிராம மக்கள் கள்ளக்குறிச்சி வேப்பூர் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் காணக்கோயில்பேட்டை காவலர் குடியிருப்பு அருகே உள்ள வெள்ளக்குளத்தை சீரமைக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
தற்போது இந்த குளம் பொதுமக்கள் பயன்பாட்டில் இல்லாததால் பிளாஸ்டிக் கழிவுகள், குப்பைகளை கொட்டப்பட்டும் பாசிகள் படர்ந்தும் சீரழிந்து காணப்படுகின்றது. அப்பகுதியில் உள்ள சிலர் தங்கள் வீடுகளின் கழிவு நீரை இக்குளத்தில் விடுவதால் இக்குளம் துர்நாற்றம் வீசி வருகின்றது. பழமை வாய்ந்த இக்குளத்தை சீரமைத்து பாதுகாக்க வேண்டும் என்று பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே பொங்கல் பரிசு பொருள் வாங்க நீண்ட நேரமாக வரிசையில் நின்ற கோவில் பூசாரி மயங்கி விழுந்து பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். மானூர் நியாய விலைக்கடையில் கடந்த 3 தினங்களாக பொங்கல் பரிசு வழங்கப்பட்டு வருகின்றது. 700க்கும் மேற்பட்ட குடும்ப அட்டைதாரர்கள் கொண்ட இந்த கடையில் பொங்கல் பரிசு பொருட்களை வாங்க அதே ஊரை சேர்ந்த கோவில் பூசாரி பேச்சுமுத்து வரிசையில் நின்று கொண்டிருந்தார். நீண்ட நேரமாக நின்றதன் எதிரொலியாக மயங்கி விழுந்ததில் உயிரிழந்துள்ளார். பொங்கல் பரிசு பெற வந்த முதியவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநிலம் முழுவதும் கடந்த 2 நாட்களாக பரவலாக மழை பெய்தது. கருவடிக்குப்பம், சிவாஜி சிலை, சித்தானந்தா கோவில் பகுதியில் பலத்த மழை பெய்தது. தொடர் மழையால் முக்கிய சாலைகளில் 1 அடி ஆழத்திற்கு திடீர் பள்ளம் ஏற்பட்டது. இதனை சற்றும் எதிர்பாராத இருசக்கர வாகன ஓட்டிகள் பள்ளத்தில் சிக்கி விபத்துக்குள்ளாகி வருகின்றனர். அதிக கட்டணம் வசூலிப்பதை கண்டித்து கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக மருத்துவக் கல்லூரி மாணவர்களின் தொடர் போராட்டம் 29 நாளாக நீடிக்கின்றது. போராட்டத்தின் ஒரு பகுதியாக ராஜாமுத்தையா மருத்துவக் கல்லூரி வாயில் முன்பு ஒன்று திரண்ட மருத்துவ மாணவர்கள் தங்களின் கோரிக்கைகளை முன்னிறுத்தி விசில் ஒலி எழுப்பி நூதன போராட்டம் நடத்தினர். தங்களின் கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெறும் என மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியை அடுத்த தடம்பெரும்பாக்கம் ஊராட்சியில் குப்பைகளை முறையாக அப்புறப்படுத்த வலியுறுத்தி இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஊராட்சியில் குப்பைகள் அப்புறப்படுத்தாமல் இருப்பதால் கொசுக்கள் உற்பத்தியாகி டெங்கு காய்ச்சல் பரவி வருவதாக புகார் தெரிவித்தனர். மேலும் ஊராட்சியில் மோசமடைந்துள்ள சாலைகளை சீரமைக்க வேண்டும், ஓடை கால்வாய் ஆக்கிரமிப்புகளை அகற்றி மழைநீர் தடையின்றி வெளியேற நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. திருவாரூர் நாகை தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட திடீர் பள்ளத்தால் போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டது. திருவாரூர் நாகை தேசிய நெடுஞ்சாலையில் அடியமங்கலம் பகுதியில் திடீரென சாலையில் பள்ளம் ஏற்பட்டது. 10 அடி வரை ஆழம் கொண்ட அந்த இடத்தில் வாகனங்களை பயணிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதால் போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டது. இதனை அறிந்த அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து தடுப்புகள் அமைத்து போக்குவரத்தை தற்காலிகமாக சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். கரூர் அருகே மாயமான சிறுவன் கிணற்றில் பிணமாக மிதந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூலி தொழிலாளி பாலசுப்ரமணி தர்ஷன் என்ற சிறுவனை தத்தெடுத்து வளர்த்து வந்தார். தனியார் பள்ளியில் 2ஆம் வகுப்பு படித்து வந்த தர்ஷன் நேற்று முன்தினம் வீட்டருகே விளையாடிக் கொண்டிருந்த போது திடீரென மாயமானார். பல்வேறு இடங்களில் தேடியும் சிறுவன் கிடைக்காததால் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சிறுவனை தேடி வந்த நிலையில் அங்குள்ள கிணற்றில் சிறுவனின் உடல் மிதப்பது தெரியவந்தது. காவல்துறையினர் உடலை மீட்கும் போது சாவில் மர்மம் இருப்பதாக கூறி காவல்துறையினருடன் பொதுமக்கள் வாக்குவாதம் செய்தனர். இந்த சம்பவம் குறித்து மேலும் விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது. லஞ்சம் அதிகமாக வாங்கப்படுவதாக எழுந்த புகாரில் வேலூரில் உள்ள ஊராட்சி நிதி தணிக்கை துறையில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்திய திடீர் சோதனையில் கணக்கில் வராத 1 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. ஊராட்சிகளின் செயலாளர்கள் அலுவலர்களிடம் பொங்கலுக்காகவும் மற்றும் கணக்கு தணிக்கை செய்வதற்காகவும் கட்டாயமாக லஞ்சம் வசூலிப்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு பல்வேறு புகார்கள் வந்தன. இதன் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் ஊராட்சி தணிக்கைத்துறை அலுவலகத்தில் திடீர் சோதனை நடத்தினர். உதவி இயக்குநர் பரந்தாமன் அறையில் கணக்கில் வராத 1 லட்சம் ரூபாய் மற்றும் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே தோட்டத்தில் குழி தோண்டிய போது நடராஜர், சிவகாமி அம்மன் உள்ளிட்ட 7 ஐம்பொன் சிலைகள் கண்டெடுக்கப்பட்டன. முத்துப்பேட்டை ஜாம்புவானோடை பகுதியைச் சேர்ந்த ராஜசேகரன் என்பவர் தனது தென்னந்தோப்பில் கஜா புயலின் போது விழுந்த மரங்களை குழி தோண்டி புதைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளார். அப்போது அங்கிருந்த நடராஜர் சிலை, சிவகாமி அம்மன் சிலை, விநாயகர் சிலை உள்ளிட்ட 7 ஐம்பொன் சிலைகள் கண்டெடுக்கப்பட்டது. தகவல் அறிந்த திருத்துறைப்பூண்டி வட்டாட்சியர் ஜெகதீசன் நேரில் சென்று சிலைகளை மீட்டுச் சென்றார். திமுக மகளிரணி செயலாளரும் நாடாளுமன்ற திமுக குழு துணைத் தலைவருமான கனிமொழி பிறந்தநாளை முன்னிட்டு கரூரில் திமுக மகளிரணி மற்றும் மகளிர் தொண்டரணி சார்பில் ஆதரவற்ற முதியவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் மதிய உணவும் உடையும் வழங்கப்பட்டது.
கரூர் கிழக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட மின்னம்பள்ளி கிராமத்தில் உள்ள காருண்யா முதியோர் இல்லத்தில் வசிக்கும் ஆதரவற்ற முதியவர்களுக்கு இந்த உதவிகள் வழங்கப்பட்டன. மாவட்ட துணை செயலாளர் மகேஸ்வரி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் கலாபதி சக்திவேல், மகளிர் தொண்டரணி அமைப்பாளர் பிரின்சி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரியில் திமுக சார்பில் அனைத்து ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கான கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் பூண்டி கலைவாணன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் உள்ளாட்சி அமைப்புகளின் செலவுக்கு நிதி வழங்காத உள்ளாட்சித்துறை அமைச்சருக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. பல்வேறு அத்தியாவசிய தேவைகள் இருக்கும்போது அதிக கமிஷனுக்காக உயர்கோபுர மின்விளக்குகள் அமைக்க வேண்டும் என அரசு கட்டாயப்படுத்துவதற்கும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. கூட்டத்தில் ஒன்றிய செயலாளர்கள் சேகர் என்ற களியபெருமாள், பாலச்சந்தர், குமரேசன், பாலஞானவேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நெல்லை கிழக்கு மாவட்டத்தில் கஸ்தூரிரங்காபுரத்தில் அதிமுகவை நிராகரிக்கின்றோம் என்ற தலைப்பில் மக்கள் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. ஒன்றிய பொறுப்பாளர் VSR ஜெகதீஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் ஆவுடையப்பன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பொதுமக்களிடம் கலந்துரையாடினார். அப்போது பொதுமக்கள் தங்கள் பகுதியில் உள்ள குறைகள், அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்படாத திட்டங்கள் குறித்து தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து ராதாபுரம் மேற்கு ஒன்றிய பொறுப்பாளர் ஜோசப் பெல்சி தலைமையில் இளைய நயினார் குளத்தில் நடைபெற்ற மக்கள் கிராம சபை கூட்டத்திலும் ஆவுடையப்பன் கலந்து கொண்டு மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். திருப்பூர் மாவட்டம் பொங்கலூர் ஒன்றியம் நாச்சிபாளையம் ஊராட்சி பகுதிகளில் வடக்கு மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் பொங்கலூர் மற்றும் ஒன்றிய குழு உறுப்பினர் பாலுசாமி ஏற்பாட்டில் மக்கள் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. திருப்பூர் வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் இல பத்மநாபன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு தங்கள் பகுதி கோரிக்கைகளை குறித்து எடுத்துரைத்தனர். இதில் மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் ரத்னசாமி, நாச்சிபாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் விஜய் ரத்னகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அறந்தாங்கி அருகே சிலட்டூர் ஊராட்சியில் அதிமுகவை நிராகரிக்கின்றோம் என்ற தலைப்பில் மக்கள் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. அறந்தாங்கி வடக்கு ஒன்றிய செயலாளரும் ஆலங்குடி சட்டமன்ற உறுப்பினருமான மெய்யநாதன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அப்பகுதி மக்கள் சாலை, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தருமாறு சிலட்டூரில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர்கள் பற்றாக்குறை நிலவுவதாக தெரிவித்தனர். இந்த கூட்டத்தில் ஒன்றிய குழு தலைவர் மகேஸ்வரி சண்முகநாதன், மாவட்ட குழு உறுப்பினர் சரிதா மேகராஜன், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் நல்லக்குத்தன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் மேற்கு ஒன்றியம் சித்தம்பலம், வழுக்கப்பாளையம்புதூர், கிருஷ்ணாபுரம், பருவாய், ஐயம்பாளையம், செம்மிபாளையம் ஆகிய கிராமங்களில் அதிமுக ஆட்சியின் மக்கள் விரோத செயல்களையும் குற்ற செயல்களையும் பட்டியலிட்டு துண்டு பிரசுரமாக அச்சடித்து திமுகவினர் வீடு வீடாக வழங்கினர். தொடர்ந்து பல்லடம் மேற்கு ஒன்றிய கழக பொறுப்பாளர் சு. கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் தொடர்ந்த அனைத்து கிராம பகுதிகளிலும் மக்கள் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் பங்கேற்று தங்கள் பகுதியில் நிலவும் குறைகளை எடுத்துக் கூறினர். மதுரை மாநகர் தெற்கு மாவட்ட திமுக 18வது வார்டு SS காலனி பகுதியில் மக்கள் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய மத்திய தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் PTR பழனிவேல் தியாகராஜன், மாநகரில் உள்ள அனைத்து வார்டுகளிலும் குடிநீர், சாக்கடை அடைப்பு, குப்பை தேக்கம் உள்ளிட்ட பொதுவான பிரச்சினைகள் நிறைந்து கிடப்பதாக குற்றம் சாட்டினார். இதற்கெல்லாம் ஆட்சியாளர்களின் செயலற்ற நிர்வாகத்திறனே காரணம் என்று கூறிய அவர், அரசு கஜானாவை காலி செய்துவிட்டு கடன் வாங்கி பொங்கல் பரிசு கொடுப்பதாக குற்றம் சாட்டினார். இக்கூட்டத்தில் தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி, பகுதி செயலாளர் மிசா பாண்டியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை வடக்கு தெற்கு மாவட்ட திமுக சார்பில் விராலிமலையில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் ரகுபதி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் செல்லபாண்டியன், செய்தி தொடர்பு செயலாளர் அரசகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரியண்ணன் அரசு, மெய்யநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கவிதை பித்தன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதில் நாளை நடைபெறும் மக்கள் கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்கவுள்ள திமுக தலைவர் மு. க. ஸ்டாலினுக்கு சிறப்பான வரவேற்பு அளிப்பது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே சினிமா பாணியில் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரும்பாக்கம் பகுதியில் வசிக்கும் ஜோதிமணி என்பவர் வீட்டில் புகுந்த மர்ம நபர்கள் கத்தியை காட்டி மிரட்டி வீட்டில் இருந்த 11 சவரன் நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்து சென்றனர். இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை வண்ணாரப்பேட்டையில் உள்ள துரித உணவகத்தில் மின்சாரம் தாக்கி ஊழியர் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வண்ணாரப்பேட்டை ஸ்ரீரங்க பெருமாள் தெருவை சேர்ந்தவர் வெங்கடேசன் அங்குள்ள துரித உணவகத்தில் உதவியாளராக பணியாற்றி வந்தார். நேற்றிரவு கடையில் கால் இடறி கீழே விழுந்த அவர் அங்கிருந்த மின்சார பெட்டி மீது கை வைத்துள்ளார். அப்போது மின்சாரம் தாக்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.
அதிமுகவை நிராகரிப்போம் என்ற தலைப்பில் சென்னை எண்ணூர் பகுதியில் மக்கள் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. திருவொற்றியூர் மேற்கு பகுதி 3வது வட்ட திமுக வட்ட செயலாளர் தமிழரசன் தம்பையா ஏற்பாட்டில் திருவொற்றியூர் மேற்கு பகுதி செயலாளர் KP சங்கர் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. அன்னை சிவகாமி நகரில் நடைபெற்ற கூட்டத்தின் கழக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, எழும்பூர் கோபி, கருணாநிதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அதிமுகவின் அவல நிலையை எடுத்துரைத்து சிறப்புரையாற்றினர். கும்பகோணம் சட்டமன்ற தொகுதி தேனாம்படுகை ஊராட்சி மற்றும் சோழன் மாளிகை ஊராட்சிகளில் அதிமுகவை நிராகரிக்கின்றோம் என்ற மக்கள் கிராம சபை கூட்டம் கும்பகோணம் தெற்கு ஒன்றிய திமுக பொறுப்பாளர் இரா அசோக்குமார் தலைமையில் நடைபெற்றது. கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் சாக்கோட்டைக்கா அன்பழகன் கலந்து கொண்டு அதிமுக ஆட்சியின் அவலங்களை எடுத்துரைத்தார். கூட்டத்தில் திரளாக பங்கேற்ற பெண்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் அதிமுகவை நிராகரிக்கிறோம் என முழக்கங்களை எழுப்பினர். கூட்டத்தில் ஒன்றிய பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் அன்பழகன், இளங்கோவன், ராமச்சந்திரன், ஊராட்சி மன்ற தலைவர் AS முத்துக்குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அமெரிக்க நாடாளுமன்றத்தை முற்றுகையிட்ட அதிபர் டிரம்ப் ஆதரவாளர்கள் மீது காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 4 பேராக அதிகரித்துள்ளது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜோ பைடனின் வெற்றியை அங்கீகரிப்பதற்கான நாடாளுமன்ற கூட்டுக் கூட்டம் வாஷிங்டனில் நடைபெற்றது. அப்போது நாடாளுமன்ற கட்டிடத்திற்கு வெளியே திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான டிரம்ப் ஆதரவாளர்கள் உள்ளே புகுந்து கலவரத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஒரு பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். படுகாயமடைந்த 3 பேர் மருத்துவமனையில் உயிரிழந்தனர். இத்துடன் விரைவு செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.